Hi friends, welcome back to our channel Brain Dot Reacts. Friends, உங்களுக்காக சில பல வீடியோ கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இன்னைக்கான வீடியோஸை பார்க்கலாம், வாங்க போலாம். இந்த வந்துட்டாரு மைனர் மணி ஆட்டிக்கிட்டு அடியே எஞ்சி வாடி அவன் இப்பதான் மணி ஆட்டிக்கிறானா அதை உட்காந்து பாத்துக்கிட்டு. ஐயோ அவன் கோயில் மணியை தானே ஆட்டிட்டு வரான், அதுக்காம பயந்து ஓடுவேன். என்னது கோவில் மணியா? கண் அவஞ்சவள கொல்ல போறோம் பாத்துக்க வாடிட்டு. அடே கரமா பிடிச்சவன ஒரு ஜட்டி ஏட்டிய போட்டு வரக்கூடாதுடா பொம்பளை பிள்ளைகளோ புலங்குற இடத்துல. டைலர் கடைக்கு போன டைலரு அளக்க டேப்பு மாத்தலைன்னு சொல்லிட்டா, அது அப்படியே வந்துட்டேன். காய்ச்சிக்கிறாதியாக்கா. எதை அழகடா போற? ஓ இடுப்பையா இல்ல ஓ துடுப்பையா? அண்ணா சும்மா போங்கண்ண, கண் வைக்காம. ஆமா ஊட்டி இதுல கண்ணை வைக்கிறாங்க. அடுத்த 5 ஊருக்கு கறி விருந்து வைக்கிறாங்களா? அவ்வளவு பெருசா இருக்குடா. டேய் யாரா அம்மா டப்பிங் சாமியா இருக்குடா நீ. அது யானை வாய்ஸா இல்லட்டு சமையா குத்துறேன். டெய்லர் கடைக்கு போனேன். யானைக்கு குத்த வாய்ஸ் தானே சாம. இன்னசென்ட்டா சாமியா கொடுத்துருக்காங்க. என்னடா ஓடி வந்து த்ரோ அடிக்கிறான். டேய் இப்ப அவன் வருவான். யாரு பால் அடிச்சதுன்னு கேட்டா நீதான் அச்சன் நீ சொல்லு. இவன் சொல்லிட்டு இருக்கமோ நீதான் அச்சன் நீ சொல்லு. இவன் சொல்லிட்டு இருக்கமோ நீதான் அச்சன் நீ சொல்லு. நீ சொல்லிட்டு இருக்கமோ நான் சொல்றேன். இப்படியே பண்ணிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல அவனே கன்ஃபியூஸ் ஆயிட்டு போயிடுவான். கரெக்டா சொல்லிடுங்கடா. ஏய் யார் என் மேல பால் அடிச்சது? நான் தான் அச்சேன். ஆமா இவன் தானே அடிச்சான். நான் பால் அடிச்சு நக்கலா பேசுறேன். அவள்தான் உனக்கு. செஞ்சு விட்டானுங்கண்ணா மொத்தமா. மோசமான ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்கடாப்பா. எல்லாம் ஒன்னா சொன்னானுங்க பாரு கரெக்டா. அவரும் மண்டே ஆட்டினார் எல்லாத்துக்கும். அப்பாட எதுக்கு நம்பர் கொடுத்தா? பொண்ணு மிஞ்சி பொழுது போனா யூடியூப் வீடியோ குட் மார்னிங் குட் நைட் அனுப்பி சாவடிக்கிறாங்க. நேற்று நைட்டு புற போட்டோ மேல குட் நைட் போட்டு அனுப்புறாரா? பயத்துல தூக்கமே வரா. பாரி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். வா நிலால பாம்பு எலும்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படிப்பா இங்க இருக்க பாம்பு நிலாவுக்கு போயிருக்கோம்? நீலாம்சாங்க பாம்பா இருக்காங்க. என்னப்பா சொல்ற? ஆமா அங்கிள், நீலாம்சாங்க தான் ஃபர்ஸ்ட் நிலாவுக்கு போனாரு. தெரியாம பாம்பு கீம்பு எத்தனை போய் போட்டிருப்பாரு. அது செத்து எலும்பாயிட்டு இருக்கும். இருக்கும்பா. அப்புறம் தம்பி நேற்று ஒரு 5 தலை பாம்பு போட்டோ வாட்ஸ்அப்ல 25 பேருக்கு அனுப்பிச்சு விட சொன்னீங்க, அனுப்பிச்சு விட்டியா? அங்கிள் அதெல்லாம் சும்மா பொய் அங்கிள். என்னப்பா உயிரோட விளையாடுற? அது 25 பேருக்கு அனுப்பினா உங்க குடும்பத்துல ரத்த கக்கி செத்துருவாங்கப்பா. உங்க வீட்டுக்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுப்பா. யோ அந்த மாதிரிலாம் ஏதோ ஆவாஜா வாய கழுவியா? டேய் அப்பாடா, டேய் அம்முனேடா, இந்த மாதிரிலாம் நான் லூசு மாதிரி அனுப்பி விடுறாங்க. அப்ப நேற்று நைட்டு கொல்லி வாய் பீசா சேதம் பேசுவது எப்படி நான் போறோம்டா? அதோட தேவையா? பா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும்ப்பா. யோ உங்களுக்கு தேவையில்லாத தெரிஞ்சு என்ன ஏன் பண்ண போற? நிமிஷத்துக்கு ஒரு அரசியல் மீடியா நம்புற கட்சிக்காரங்க கூட அவ்வளவு அரசியல் பார்க்க மாட்டாங்க போல. யோ உன்ட ஓட் ரெடிடாயா? இல்லப்பா. டேய் ஓட் ரெடி கூட இல்லாம எதுக்கு அரசியல் பேசுறீங்க? யோ என்ன ஊர்ல நான் கிளம்புறேன். தம்பி கடைசியா ஒரே ஒரு வீடியோ அனுப்பிச்சிக்கிறேன், பாத்துட்டு போப்பா. யோ பார்க்கலாம் முடியாது சொல்லு. கால்பந்து வீரர் ரொனால்டோ தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிக்க போறாராம்பா. கொல்லி வாய்ப்பிடம் பேசுவது எப்படி? முக்காவாசி பேரு வந்து ஓட்டு ரெடி இல்லாம பேசி நான் என்னடா பண்ண போறேன்? ஃபேக் வீடியோ தான் அனுப்புறது பூரா பெருசுங்க. ஐயோ அதுல இந்த குட் மார்னிங் குட் நைட் சாமி பாட்டு. நிறுத்து லேயா, என்னன்னு தெரியல. இந்த வீட்டை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரே ஈர்ப்பா இருக்கு. ஏதோ என்னோட முன்னோர்கள் இந்த இடத்துலதான் வாழ்ந்திருப்பாங்களோ என்னவோ தெரியல. பார்க்கும் போதே ஒரு மாதிரி பரவசமா இருக்கு. அப்பா குடிகார பையல பல வீட்டுக்குள்ள. ஓ இது நம்ம வீடு தானோ? ஒரு அறையில தெரிஞ்சிச்சடா. ஈர்ப்பா இருக்காம பரவசமா இன்னும் பரவசமா இருக்கும். ஊர் வருவாங்க அப்பா உள்ள போனோன்னு. ஒரு நல்ல டென்ட் கொட்டாயா கட்டுறதுக்கு வக்கு இல்லாம இப்படி மழை பெஞ்சு என்னைய சேத்துல உட்கார வச்ச சேப்ப கலங்கு மாதிரி ஆக்கி வச்சிருக்கானுங்க. இதுல நான் எஸ்கேப் ஆயிடுவேன். 7 அடிக்கு செயின் வேற. நான் என்ன 100 கிலோமீட்டர் ஸ்பீட்லயா வர போறேன்? 1/2 மணி நேரம் கழிச்சு வந்தாலும் அடுத்த தெருவுல என்னைய பிடிச்சிடலாம். வருவீங்கடா, நல்லா வருவீங்க. இதுல வளைச்சு எந்திரிக்கலான்னு பார்த்தாலும் வலிக்கு வேற விடுது. அட போங்கடா, இந்த சேரு காயிற வரைக்கும் அப்படியே சோர்வா நான் படுத்துக்கிறேன்.
ஆஹா, என்ன காஸ்டியூம்லாம் கலக்கலா இருக்கு. ஆட போப்பா, நானே விரக்தியில வைக்க போற சாப்பிட்டு இருக்கேன். ஏன், என்னாச்சு? என்ன ஆகணும்? எனக்கு டாக்டர் காஸ்டியூம் தான் வேணும்னு கேட்டேன். ஆனா அதுக்கு பட்ஜெட் பத்தாதான். கேட்டா என் சைஸுக்கு ஸ்டெத்தோஸ்கோப் செய்ய முடியாதுன்னு நெசு வேஷம் போட்டு விட்டாங்க. ஏய், இதுவும் நல்லா தானே இருக்கு. என்னையா நல்லா இருக்கு பாரு, காத்துக்கு பாவனை எல்லாம் பறக்குதியா. டப்பிங் டப்பா செம்மையா பண்ணிருக்காங்களப்பா. மாட்டேன் சாப்பங்களுக்கு அப்படிதான் இருக்காது. நடந்து எப்படிதான் நடக்கிறது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. மாமா லாஸ்ட் ஆர் சிலிக்கியா மாமா. மாமா நான் போறேன், கடைசியா சிலிக்கா. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். பவர நீதான்டா சிலுக்கு. எதுக்கெல்லாம்டா யூஸ் பண்ணிக்க சிலிக்க. நம்ம என்ன இப்படியே வந்துட போறோம்? வாழ்க்கை மாறி விடு. என்ன வாழ்க்கை மாறும்? அலசி போட்ட சட்டி ஈரம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு? எங்க அக்கா கல்யாணத்துக்கு பைனான்ஸ்ல ஒரு 5 லட்ச ரூபாய் கடன் வாங்கி தொலைஞ்சு விட்டேன். அவங்க சும்மா 9 போன் அடிச்சு ரொம்ப மண்டக்கரமா பேசுறாங்க. காசு இல்லைன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுல இருந்து தப்பிக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கியா? என்னடா? பேசாம எலி மருந்து சாப்பிடு. அவன் சொல்றான் நீ எல்பிஎஸ்ல இருந்துருக்காடா, அதெல்லாம் உழைச்சு கட்டிக்கலாம். நானே நிறையவா சாப்பிட சொன்னேன். லைட்டா சாப்பிட்டு அவனுக்கு ஒரு போனை போட்டு, உன்னால நான் இப்ப விஷம் குடிச்சிட்டேன், என்னால எப்ப முடியுமோ, என் கையில எப்ப காசு இருக்கோ அப்பதான் தருவேன்னு சொல்லு. சும்மா இடையில போன் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உன் பேரை எழுதி வச்சுட்டு செத்து போயிருவேன் மட்டும் சொல்லு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. சும்மாரா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள. தொண்டையில லைட்டா எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கு மாப்ள. தேவையில்லாத வேலைடா அதெல்லாம். போடா, இங்க எங்க எலி பேஸ்ட் கிடைக்கும்? என்ன மாப்ள, சும்மா விஷம் குடிக்கிற மாதிரி நடிக்க சொன்னா இங்கே வந்து படுத்துக்கிட்ட. நீ கொஞ்சமா எலி மருந்து சாப்பிட சொன்னா நான் கூட கொஞ்சம் சாப்பிட்டேன். முறதல்ல அவ்வளோ உடம்புக்குலாம் ஓகே தானே. அப்புறம் என்ன விடியா, இதோட அந்த கடங்காரன் உன்னை பார்த்து பயந்துருப்பான். இனிமே கடன் கேட்டு உன் வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க மாட்டான். எப்படியோ உன் கடன் பிரச்சனை தீர்ந்துருச்சுல. 5 லட்ச ரூபாய் கடனுக்காண்டி நீ விஷம் குடிக்க சொல்லி சொன்னேன். இப்போ உங்க வீட்டுல கடன் உடனே வாங்கி 10 லட்ச ரூபாய் அந்த கடனை இவன் தான். என்ன பண்ண முடியும்? பண்ணி விடுங்க. அந்த 5 லட்ச ரூபாய் இப்போ 15 லட்ச ரூபாய்க்கு எதடா குடிப்பான் அவன்? தெரியலையே, ஃபுல்லா குடிச்சுக்குவான் போல. மச்சான், என்னடா செம்மையா குளிருது. ஆமா மச்சான், எனக்கு குளிருதுடா. மச்சான், அங்க ஒரு துணிக்கடை இருக்கு. ஆமா மச்சான், போய் ஜர்க்கின் வாங்கலாம். குளிர் ஓவரா இருக்கு ப்ரோ, ரொம்ப குளிரா இருக்கு. ஜர்க்கின் எடுத்து காட்டு ப்ரோ. இருக்கு ப்ரோ, இது நல்லா சூப்பரா குளிர் தாங்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ, ரேட் எவ்வளவு ப்ரோ? ப்ரோ வெறும் 2000 ரூபாய் தான் ப்ரோ. 2000 ரூபாவா? பிளான் பண்ணிட்டானுங்க இதுக்கோ. டோட்டலா குளிர் போயிடுச்சு. சட்டையாவது போட்டு சுத்தணும். ஏங்கப்பா, சரியான ட்ரிக்ஸா இருக்கா. அது எவ்வளவுன்னு தெரியலையே. We are uncivilized. MPs are uncivilized. Are we uncivilized? You look like we are uncivilized. Do we look like that? You look like we are uncivilized. Do we look like that? அதாவது சார், பாலகணேசன் பேர் இருந்தா அத பங்களாதேசன் படிக்கிற நாய். நீ இங்கிலீஷ்ல இப்ப லெக்சர் எடுக்கிற. கரெக்ட் தான். ஐயோ, சரியான கலாய். கலாய். ஐயோ, அருகம்புல்லோட தம்பியா? தயிரை ஊத்தி தளர ஸ்டார்ட்னுங்கிறாரு. ஐயோ, காலையே வா. சரியான ஸ்டெப்பா இருக்கேப்பா. தூக்கெல்லாம் போட்டுக்கிறாரு.
நிறுத்துறா வண்டி நிறுத்துறா நான் ஏறி அப்ப பாத்துக்கிறேன் நீங்க என்னமா பாத்து என் கோட்டை ஊர்வலமே பாத்துட்டீங்களா இது பரிதனை கலக்கும் டிராவல்ஸ் வேலை ஜட்டி போட்டுனா கொஞ்ச நேரத்துல அதான் வந்துரும். இல்லைன்னா முடிஞ்சு பக்கத்துல இருக்கும் காலை பிடிச்சி எழுப்புக்கும். அவனுக்கு செம்ம பயம் எங்கடா ஊத்துற போறாங்க. ஏய் இங்க நிக்கிறேன் மச்சான் நேத்து இந்த பக்கம் காவங்கறல அந்த பக்கமா வந்து நின்றேன். சரி நல்லா இந்த தடி பாம்பு ஐயோ நீளம் போட்ல சர்லுன்னு கிராஸ் ஆகுது மச்சான். சரி நேரா போயிட்டு காவால இறங்கிச்சு அது. சரி தண்ணிலாம் போகும்பொழுது நமக்கு தெரியல. இப்போ அந்த காவால இறங்கிச்சு நம்ம வீட்டுல வேற வெஸ்டர்ன் டாய்லெட்டு அப்படியே காவா வழியா வந்து பழுப்பு வழியா வந்து நம்ம கரெக்டா பாத்ரூம் போறப்போ ஒரு மாதிரி மண்டக்குள்ள இது ஓடிக்கினே இருக்குது. காலையில இருந்து எனக்கு பாத்ரூம்ல போறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ கையில குத்திச்சு காலில் குத்திச்சுன்னா கொஞ்சம் மேலே இது கயிறு கட்டுவாங்க. சரி எங்க கயிறு கட்டுவாங்க மாதிரி பயமாவே இருக்குது மச்சான். அது சரி என்ன பண்றதுன்னே தெரியல. அட மண்டக்கோளாறு உள்ளவனே என்ன அடிக்கு இப்போ பார்த்தா இதெல்லாம் சொல்லி எனக்கு ஒரு வயித்த வர கலக்குறா. டேய் அது நல்ல பாம்பா என்ன பாம்பு சொல்லிட்டு போலாம். குத்தமா தெரியும். அவனுக்கு டவுட்டா போடுறான் எங்க கயிறு கட்டுறதுக்கு. ஏடாவனமா கட்டுற போறடா அவ்வளவுதான். டெல்லிக்கு போனோம் நானு தம்பி பிரபு எங்க மூத்தவர். பின்னூர் நிலையத்துக்கு வரும்போது பிரபு வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுத்து விட்டு வரேன்னு அங்கே நின்றுட்டான். நான் முன்னாடி போயிட்டேன். எங்க மூத்தவர் வந்து தம்பி தம் போட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கிட்டு போயிட்டாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு ராணுவம். பிரபு அப்படியே பதறிட்டான் என்னன்னு தெரியலேன்ட்டு. எங்க மூத்தவர் அப்படியே கட்ட பாதி அப்படியே நிக்கிறாரு. இதை சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்சேன். அண்ணா ஒரு போட்டோனா அண்ணா ஒரு செல்ஃபினா சரியான எடிட்டிங் பழைய வீடியோ தான். ஆனா இந்த எடிட்டிங் புதுசு. ஆமா அதனாலதான் போட்டோம் அந்த வீடியோவை. சரியான வந்து உடனே வந்துருவாங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஒடிக்கல்னால அடிப்பானுங்கல்ல வந்து அசிங்க அசிங்கமா திட்டிட்டு போவானுங்க. அப்பா உன் ஆதார் பேனல் லிங்க் பண்ற மேட்டரா இங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கான்பா. ஓடிபி வந்திருக்கும் உன் நம்பருக்கு கொஞ்சம் ஓடிபி சொல்றியா? ஆதார் ஓடிபியா? ஒரு நிமிஷம் இருப்பா. வந்திருக்குப்பா. சொல்லுப்பா என்னப்பா ஓடிபி வந்திருக்கு சொல்றதுக்கு ஒரு கட் பண்ணிட்டேன் நம்பர். அதோ ஒரு நிமிஷம் இருப்பா. வந்திருக்கு ஏதோ ஸ்கேம்னு ஏதோ பேசிக்கிறாங்களேப்பா அதெல்லாம் சொல்லலாமா? ஐயோ அப்பா ஸ்கேம்ல சொல்லுப்பா அது அதான். சரி அப்பா சொல்றாரு ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லுப்பா அப்பா அந்த 6 நம்பர் சொல்லிருப்பா வேலை முடிஞ்சிருப்பா. நம்பர் சொல்றேன்ப்பா. 1 ஹலோ தம்பி 3பா 3 ஹலோ தம்பி 0 ஒரு நிமிஷம் 0 உன பத்தி அப்படியே ஃபுல்லா சொல்லிருப்பா. ஒரு வாட்டி கட் பண்ணாதப்பா வெறுப்பேத்துறப்பா. நீ அப்படியே பார்த்தே சொல்லவா? சொல்றேன் தம்பி 4 ஹலோ தம்பி 5 ஒரு 5 ஆமாப்பா. அப்பா லாஸ்ட் ஒரே ஒரு நம்பர் அது மட்டும் சொல்லிருப்பா. தம்பி 0 கடைசி நம்பர் தான். எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பயர் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓடிபி டைம் அவுட் ஆயிடுச்சு. திருப்பி நாளைக்கு எப்படி திருப்பி நான் டீச்சர் ஓடிபி வாங்க போறேன்னு தெரியல. சொல்லுப்பா. அப்பா டைம் அவுட் ஆயிடுச்சுப்பா. திருப்பி ஓடிபி வந்து ஓடிபி கொஞ்சம் சொல்றியா? ஓடிபி இதுவாயிடுச்சா? சரி இருப்பா பார்த்து சொல்றேன் இருப்பா. போயிட்டு ஒரு டீ குடிச்சு வருவா. ஒரு வேலை நடக்குறதுடா இது. ஆனா யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல தள்ளி தள்ளி பாப்பாங்க நல்லா சூப்பரா. ஓடிபி பார்த்து சொல்ல தெரியாது. அதை காலை கட் பண்ணி திருப்பி எழுதி வச்சுட்டு அப்புறம் சொல்லுவாங்க. கரெக்டா தான் எடுத்துருக்காங்க பசங்க. நீ நான் அம்மா பொண்ணு கேட்க போறோம். அவ சிரிச்சா அவங்க அப்பா முறைச்சான். என் வீட்டுல இருக்குது 4 கவ்வு. உன் பொண்ணு நானும் 4 வருஷமா லவ்னு. என் வீட்டுல இல்ல மின்சாரம். உன் பொண்ணு அவனு எனக்கு சம்சாரம்னு. உடனே அவங்க அப்பா கோவப்பட்டு யாரு ஜாதின்ற பொண்ணு கேக்குறேன்னு அருவாளை எடுத்து அப்படியே தப்பன்னு ஓடி வந்து உன்னை வெட்ட மாட்டான உன்னை பெத்த ஒப்பனை வெட்ட வேண்டான்னு ஒரே வெட்டு. அவங்க அப்பா கனவு
லவ்வுப்பா. கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணோட என்ன எதுவும் வெட்டுறாங்க. சரி சரி விடுப்பா, கனவு தானே. அவங்க அப்பா என்ன ஜாதியா இருந்தா எனக்கு என்னப்பா? எனக்கு திவ்யா தான் முக்கியம். அப்பா லவ்வுப்பா, அந்த ஜாதியில பொண்ணு வேணாண்டா, எனக்கு திவ்யா முக்கியம்ப்பா. எங்க அப்பா வெட்டுவாங்கடா. மூட்டு பாட காலங்காத்தால திவ்யா வீட்டுக்கு பொண்ணு கேட்க போனோம். அப்பா என்னடா டே, எந்த அருவானால எங்க அப்பனை வெட்டினானோ அடுத்த ஆடி மாசத்துக்குள்ள அவங்க பொண்ணை கட்டி அவன் பேரனுக்கு நான் அப்பனை ஆகி காட்டுறேன். பொழுது அப்பாவே பலி கொடுக்க தயாராயிட்டான். நீ செத்தாலும் பரவாயில்ல. இந்த அம்மா வந்து ஆக்ட் பண்ணாம்பா, உண்மையிலேயே வந்து ஃபீல் பண்றான்னு நினைச்சேன்டா. கட்சியில அதான் நம்பரு எனக்குலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸ்டார்டிங்ல. ஆக்டிங் பாயப்பா, அவனு மாதிரி தூங்குவான். அவன் பாதான் பாவம். எப்ப பலி கொடுக்க போறான்னு தெரியாத முழிச்சுன்னு இருப்பாரு. போச்சுங்க, ஏதோ பண்ண போறாங்க. ஐயோ செதறுங்க ஒவ்வொரு ஃபைட்டுமே. இவகிட்ட யாராலையுமே மோதவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு கொடூரமானவங்க இவன். போச்சுங்க. ஐயோ சூப்பர் சூப்பர் சூப்பர். உச்சால ஒளி என்னமோ ஆச்சுங்க அவனுக்கு இன்னைக்கு. என்னங்க அப்படி ஆயிட்டா இன்னைக்கு? என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. ஐயோ செதறுங்க ஒவ்வொரு ஃபைட்டும். உட்காந்து அடிக்கிற மாதிரி. இந்த மாதிரி ஃபைட்ல யாருமே பண்ணதே இல்லை. பாருங்க அவரு சதுர விடுறதா இல்லையா, இவன் டப்பிங் கொடுத்து சதுர யார் அரசியலுக்கு வந்தாலும் காமெடி பீஸ் வாங்கி விட்டுறானுங்களா. புரியலடாப்பா. சும்மா வெறுப்பேத்துறாரு. என்ன உனக்கு அவ்வளவுதான் டென்ஷன் ஆகுது. அவனால உன்னை விடுறேன். அவனால தான் உன்னை நான் விடுறேன். கிளாப் பண்ணல. அவனால உன்னை விடுறேன். நீ தான் டோபி சும்மா இருக்கறடா. ப்ளீஸ் டாடி, ப்ளீஸ் டா, சத்தம் போடாத. ப்ளீஸ் டா. சரி ஓகே ப்ளீஸ் மச்சான். அவனால நீ தப்பிச்ச இல்ல. உங்க வீட்டுக்கு வந்தா நான் அப்படி பண்ணுவேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியும். வேண்டாம் அப்பா இருக்காரு. வெறுப்பேத்துறாடா. பக்காது கட்டாம பேசுங்க. அவனால நீ தான் ரொம்ப ஓவரா பண்ற. சும்மா அவனையே சப்போர்ட் பண்ணுற. வெறுப்பேத்தாண்டா. டோர் க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ வீடியோலாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோட உங்களை வந்து மீட் பண்றோம். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Until then, take care from Lalit and Sarath. Bye.